ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 வோல்ட் பிக்சலில் தோரணம் எப்படி ரெடி பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் RGB பிக்சல் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா MST கம்பெனியில் MST கம்பெனி செட்டு, ஓகேங்களா. இதுக்கு யூஸ் பண்ண ஐசி 2811 ஐசி. நல்ல பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், ரெஸ்பான்ஸும் டக்குன்னு இருக்கிறதுனால நமக்கு அந்த டிசைன் போடுறது நல்லா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோரணத்துக்கு பவர் சப்ளை யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் 10 ஆம்ஸ் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ண ஒரு 8-10 கட்டுப்பில் போட்டுக்கலாம், ஓகேங்களா. 5 வோல்ட்டு XPL கம்பெனி 5 வோல்ட் 10 ஆம்ஸ் பவர் சப்ளை இதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே, ரெட்டு பிளாக் வந்து நமக்கு 5 வோல்ட் அவுட்புட்டு, அந்த எல்லோ 2 நம்ம ஏசி லைன் கொடுக்கும். அடுத்து தான் நம்ம இதுக்கு இந்த தோரணத்துக்கு எது டேட்டா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 600 பல்பு டேட்டா பாக்ஸ், ஓகேங்களா. இது வந்து வெல்கம் டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு, டேட்டா வந்து பச்சை கலர் வயிறு பாருங்கள். பச்சை கலர் நமக்கு டேட்டா, வெள்ளை கலர் வந்து மைனஸு, கிரவுண்ட். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, வெள்ளை வந்து மைனஸு, பச்சை வந்து டேட்டா, ஓகேங்களா. இந்த இது நீங்கள் லைன் கொடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கீழேருந்து மேலே போய் டேட்டா நம்ம லைன் கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு லைன் கொடுக்கும்போது அது எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள் டேட்டா. அடுத்ததான் நம்ம இந்த தோரணத்துக்கு ஒயர் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.0 தான் யூஸ் பண்ணணும். இந்த 1.0 ஒயர் வந்து 2 கலரில் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம மேலே அந்த 5 வோல்ட் பிக்சலுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு நீங்கள் லைன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் ஒயர், நம்ம இந்த சில்க் ஒயர் எடுத்துக்கிறோன்னா டேட்டா ஒயர்னு ஒன்று தனியாக இருக்கும். ஆனால் அது நம்ம போடுறதில்ல, ஏன்னா அது ரொம்ப நாள் வெயில் இருந்துச்சுன்னா அந்த ஒயர் மட்டும் பிஞ்சிட்டு வந்தது ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால அதுக்கோசரம் சில்க் ஒயர் போட்டுக்கிறோம். அங்கே இதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம இதுக்கு லைன் எப்படி கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி ஃபுல்லாக நம்ம எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பல்ப் பிக்சலில் 5 வோல்ட் பிக்சலில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மேலேயும் கீழே எண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பின் டைப்பில் இருக்கும், ஓகேங்களா. அந்த மேல் ஃபீமேல் பின்னு இருக்கும் 2 பக்கமும். மேலே நீங்கள் ப்ளஸ் மைனஸுக்கு தனியாக ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் 2ல் எது வேணால் லைன் கொடுத்துக்கலாம். நமக்கு மேல் ஃபீமேல் பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை நமக்கு யூஸ் இல்லை, அந்த பின்னை நீங்கள் கட் பண்ணி விடலாம். அதை தவிர நீங்கள் இதில் 10 பல்பு நம்ம கீழே 10 பல்பு தங்குற மாதிரி நம்ம எண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள் 10 பல்பு. அந்த கடைசி 10வது பல்பில் நீங்கள் அந்த ஒயரை கட் பண்ணி விட்றலாம். அந்த ஒயர் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணுங்கள். அந்த ஒயர் எதுக்காக விட்டோன்னு நான் கொஞ்சம் பின்னாடி போனதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ சொன்னால் புரியாது. ஒயர் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு தேவையில்ல, நமக்கு டேட்டா ஒயர் மட்டும் இருந்தால் போதும். முக்கியம் அந்த டேட்டா ஒயர் இருந்துச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இருக்கிற எல்லா பிக்சலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த 10 லைட்டை எண்ணி கரெக்டாக கட் பண்ணிடுங்க. மாற்றி போச்சுன்னா அப்புறம் நம்ம லைன் கொடுக்குறது வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கீழே 10வது லைட்டு நீங்கள் கட் பண்ணும் போது அந்த கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் அதுக்கோசரம் ஒரு தெளிவான வீடியோ நடுவில் டயக்ராம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அது பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் 10 கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பின் இருக்கும், மேல் ஃபீமேல் பின்னு, அதை நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ண. அந்த பின்னை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு கீழே ஒயரை மட்டும் நமக்கு இருந்தால் போதும், ஓகேங்களா. இது கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் டேக் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பிக்சலெல்லாம் கட் பண்ணதுக்கும் அந்த டேக்கை நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா லைட் இந்த மாதிரி மடித்து ஒரே பக்கம் பார்த்த மாதிரி லைட் இந்த மாதிரி மடித்து நீங்கள் டேக் போட்டிங்கன்னா நமக்கு தோரணம் போடும்போது நல்லா ஒரே பக்கமாக தெரியும். அப்போ அந்த டிசைன் போடுறது நல்லா நமக்கு சூப்பராக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு நீங்கள் கீழே பார்த்த மாதிரி, அதாவது மேலே நீங்கள் கட்டுறீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி எல்லா லைட்டையும் வச்சுக்கிங்க. நமக்கு அந்த டிசைனு தெரியாது. ஹைட்டில் போயிடுச்சுன்னா கீழேருந்து பார்த்தா பல்பு தெரியாது. அதனால் கீழே பார்த்த மாதிரி நீங்கள் பல்பை வச்சுட்டு இந்த மாதிரி டேக் போட்டுருங்க, ஓகேங்களா. பாருங்கள், எல்லா லைட்டுக்குமே நீங்கள் டேக் போட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு லைட்டு மாறினா கூட டிசைன் போடுறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி டேக் நல்லா போட்டுட்டு இந்த டேக் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா டேக்கையுமே நீட்டாக போட்டுருங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி கீழே பார்த்த மாதிரி நீங்கள் 10 பல்பையும் கீழே பார்த்த மாதிரியே போட்டுருங்க. இதில் நீங்கள் 50 பல்பு யூஸ் பண்ணாலும் 50 பல்புமே கீழே பார்த்த மாதிரியே போடுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி RGB பிக்சர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கீழே பார்த்த மாதிரி பல்ப் போடுங்க. பாருங்கள், அந்த டேக் எங்கே போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்லேயே பாருங்கள் கேப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்புக்கு நேராக நீங்கள் லைட்டை மடக்கி அந்த கேப்புக்கு நேராக நீங்கள் டேக் போட்டிங்கன்னா நமக்கு லைட்டு யூஸ் பண்ணும்போது நழுவாதுன்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு டேக் பார்த்தீங்கன்னா நழுவிட்டு வந்துடும் சுத்தம் போது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக் வைக்கிறதுன்னு அந்த இடம் கொடுத்துருப்பாங்க.
அங்கே போட்டு டைட் பண்ணிங்கன்னா கிளிப்பு மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிக்கும், டேக் நவராத மாதிரி. ஓகேங்களா, பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் லைட்லேயும் இருக்கும், அந்த நடுவில் வச்சு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா நமக்கு டேகு டைட் ஆகிடும். நம்ம சுத்தம் போதும் கழட்டும் போதும் பார்த்திங்கன்னா டேகு நழுவாது. பாருங்கள், 9வது பல்பு போட்டுக்கிறேன் டேகு. 10 பல்பு நம்ம எல்லா பல்பும் கீழே பார்த்த மாதிரி போட்டு 10வது பல்புக்கு நீங்கள் டேகு போட வேணாம், அது எம்டியாக விட்டுருங்க. 10வது பல்பு கீழே பார்த்த மாதிரி ஆகும், அதுக்கு நீங்கள் டேகு போடணும். அந்த வயரை நீங்கள் முடித்து டேகு போட வேணாம், ஏன்னா அந்த வயர் நமக்கு வேலை இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 10வது பல்புக்கு டேகு போடணும், அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்சம் சீ விட்டு ப்ளஸ் மைனஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா மேலே நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருவோம். டேட்டா லைன் மட்டும் கீழே இருந்து எடுத்து போகிற மாதிரி வரும். பாருங்கள், எல்லா லைட்டுக்குமே நம்ம டேக்கு போட்டாச்சு. கட் பண்ண எல்லா லைட்டுக்கும் கீழே பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் டேக்கு போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த டேக்கெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. ஒட்டி நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஏன்னா நீட்டி இருந்துச்சுன்னா அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். டேக்கையும் கட் பண்ணி விட்ருங்க, நல்லா நீட்டாக ஒட்டியாக கட் பண்ணி விட்ருங்க, பிரச்சனை இல்லை. டேக்கு நமக்கு நழுவது. ஏன்னா எல்லா லைட்டுமே டேக்கு போட்டு கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி லைன் கொடுக்கலான்னு ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேனா அந்த தோரணம் நம்ம லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி எப்படி நம்ம அதுக்கு லைன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நோட்டில் ஒரு மாதிரி உடஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு இதுக்கு எப்படி லைன் கொடுக்கலான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிக்சலுக்கு எப்படி லைன் கொடுக்கலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக 12 வோல்ட் பிக்சலுக்கு போடுவீங்களா ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரியே நீங்கள் மேலே 2 பேர் போட்டுக்கிறீங்க ப்ளஸ் மைனஸ்ன்னு. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் மேலே அதே மாதிரியே ப்ளஸ் மைனஸுக்கு நீங்கள் லைன் கொடுத்துறீங்க. அது நம்ம 5 வோல்ட் பிக்சலில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். இது தான் பார்த்திங்கன்னா மேலே நம்ம லைன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் 3 ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயரை பிரித்து விட்டிங்கன்னா வெள்ளை பச்சை ரெட்டு இருக்கும். ரெட்டு ப்ளஸ்ஸு, இந்த வெள்ளை மைனஸு. ஓகேங்களா, இது ரெண்டும் நம்ம இப்படி நம்ம மேலே லைனில் கொடுத்துட்டோமா, மீதி டேட்டா ஒயர் மட்டும் இருக்கும். அந்த டேட்டா ஒயரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளை பாக்ஸில் பாருங்கள். இப்போ பவர் சப்ளை பாக்ஸ் இங்கே வைக்கிறேன். ஏசி பவர் சப்ளை டிசி 5 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே பாருங்கள், இந்த பவர் சப்ளையில் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த வயருங்களா, இந்த வயர் நான் ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் டேட்டாலையும் பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு கொடுத்துட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் இங்கே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் 3மே இந்த டேட்டா இந்த அதாவது இந்த பவர் சப்ளை இந்த டேட்டா மேலே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் இங்கே லைன் அடிச்சுடுவீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் டேட்டாலேருந்து ஒரு டேட்டா வயரும் பிக்சலில் டேட்டா வயரும் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு பிக்சல் நம்ம தொங்க விடுவோங்களா, மொத்தம் 25 அடி. ஓகேங்களா, ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொன்று தொங்க விடுவோம். இப்போ இங்கே ஒரு ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு நடுவில் 1 ஃபீட்டு கேப்பு. இப்படி நம்ம தொங்க விடுவோங்க, மொத்தம் 25 அடிக்கு நம்ம தொங்க விடுவோம். இப்போ இப்படி தொங்க விடுறதுல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இங்கே லைன் கொடுத்துருவீங்க நீங்கள் மேலே. இதில் பல்ப் இருக்கும் 1 2 3 4 5 இப்படின்னு பல்பில் 10 பல்ப் மொத்தம் இருக்குங்களா. ஓகேங்களா, இப்போ இந்த மேலே நீங்கள் லைன் கொடுக்கறதுல இந்த பிக்சலில் 3 ஒயர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 5 வோல்ட் பிக்சலில் 3 ஒயர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 ஒயரில் ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் லைன் கொடுத்துறீங்க. இந்த டேட்டா ஒயர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைட்டுக்கு இந்த டேட்டாலேருந்து வர டேட்டா ஒயரை நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டுக்கு டேட்டா லைனாக கொடுத்துட்டீங்க. இந்த இதுலேருந்து வர டேட்டா ஒயரை நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டு டேட்டா லைட்டாக கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, இப்போ அது முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் லைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் 2வது லைட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்ததான் நீங்கள் 2வது லைட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி 10 பல்பு இங்கே தொங்கிட்டு இருக்கோம். அந்த 10 பல்பு நீங்கள் மேலே ப்ளஸ்ஸு மைனஸு லைன் அடிச்சிடுங்க. அது இப்போ முடிஞ்சிச்சிங்களா. அடுத்ததான் நீங்கள் இந்த 2வது கட்டுக்கு டேட்டா ஒயர் கொடுத்தாகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பாருங்கள் இந்த பிக்சலில் கட் பண்ணும் போது அடியில் பார்த்தீங்கன்னா இது கடைசி 10வது பல்பு. இதில் பார்த்திங்கன்னா அடியில் நம்ம இந்த ஒயரை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணியிருப்போம். அது ஏன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயே வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒயரை விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னு. அது எதுக்காகனா, இந்த டேட்டாலேருந்து நம்ம லைன் எடுத்துகிட்டு போய் அடுத்த ஒயருக்கு நம்ம அடுத்த லைனுக்கு நம்ம டேட்டா லைன் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கடைசி 10வது பல்பில் ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸ் இருக்குங்களா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் விட்டுருங்க, கட் பண்ணிட்டு தேவையில்லை. இங்கே இருக்கிற டேட்டா லைன் எடுத்துகிட்டு போய் இப்படி நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் அடுத்த லைட்டுக்கு டேட்டா லைனாக கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அடுத்த லைட்டுக்கு டேட்டா லைனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது லைட்டுக்கான டேட்டா என்னமோ அது போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே 10 பல்பு தொங்கிட்டு இருக்கும். கடைசியில் 3 ஒயர் இருக்கும். அதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கட் பண்ணிவிட்டு டேட்டா ஒயர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த லைட்டுக்கு இப்படி நீங்கள் மைனஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா லைட்டுக்கும், அதாவது உங்களுக்கு அந்த டேட்டாவில் எத்தனை லைட்டு கூட அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா லைட்டையும் லைன் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டுக்கு நீங்கள் லைன் கொடுக்க வேண்டிய விதமே கடைசி பல்பில் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் டேட்டா ஒயரு எல்லா லைட்லையும் இந்த கடைசியில் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்கணும். அதேமாதிரி இந்த கடைசியில் போய் இங்கே பெஸ்ட்டு மேலே கொடுக்கணும். அப்படி
கீழேருந்து இது மேலே கொடுக்கணும். அப்படி நீங்கள் டேட்டா லைன் கொடுத்தீங்கன்னா தான் எதுக்காக அப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பாக்ஸ்லேயே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இது வந்து ஜெட் டைப்பில் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பாருங்கள் இதுலேயே போட்டுக்குது மேலேருந்து கீழே வந்து மறுபடி மேலே போய் மறுபடி கீழே மேலே போய் கீழே அப்படி இதுலேயே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் லைன் கொடுத்தாகணும். இப்படி கொடுத்தீங்கன்னா தான் ப்ராப்பராக அந்த டிசைன் போடுறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ லைன் அடிக்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணம் அடிக்கிறதுக்கு நம்ம கயிறு ஒன்று போட்டுக்கலாம். வெயிட்டு இறங்கும், அதனால் கயிறு மேலே போட்டுட்டு அந்த கயிறு வந்து நம்ம ஒரு அடிக்கு ஒன்று வைக்கிற மாதிரி, அதாவது ஒரு அடிக்கு ஒவ்வொரு 10 பல்பு தொங்க வர மாதிரி போட்டோமா நமக்கு அந்த டிசைன் போடுறது நல்லா தெரியும். அடிக்கோசரம் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். கயிறில் நீங்கள் ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொன்று மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஒயர் போடுறத வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயரம் தான் நம்ம எடுத்தோம்ல பிளாக் ப்ளூ, அந்த 1 ஸ்கொயரம் ஒயர் தான் மேலே நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மேலே அந்த ஒயரை 1 ஸ்கொயரமே நீங்கள் ஃபுல்லாக போட்டுங்க மொத்தமாக ஓகேங்களா. 20 அடிக்கு நீங்கள் இழுத்து கட்டிங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த நம்ம 5 வோல்ட் பிக்சல் இருக்கும்ல அதை எடுத்து பாருங்கள். பிக்சல் வந்து நம்ம கீழ் பக்கம் பார்த்த மாதிரி கட்டணும் ஓகேங்களா. நம்ம கீழ் பக்கம் பார்த்த மாதிரி தான் டேக் போட்டிருப்போம். அதெல்லாம் பல்பை மேலே அந்த 3 வயர் பிரித்து விட்டு நம்ம அந்த கைத்தில் ஒரு முடிச்சு போட்டு டேக் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முடிச்சு மட்டும் போட்டுங்க ஓகேங்களா. ஏன்னா டேக் போட்டால் டேக் வந்து இறுக்கி பிடிக்கும், நாளாக அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகும். அந்த ஒயர்லேயே ஒரு முடிச்சு போட்டுக்க போதும் ஓகேங்களா. அதே மாதிரியே நீங்கள் அந்த லைட் எல்லாமே எடுத்து கட்டிங்க. ஃபஸ்ட்டு லைட்டை எடுத்து நீங்கள் அந்த ஒவ்வொரு அடிக்கு கேப் விட்டு நீங்கள் லைட் எடுத்து கட்டிங்க, அப்புறமேட்டு லைன் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை எடுத்தோம்ல, அந்த பவர் சப்ளைவை நம்ம முன்னாடியே லைன் கொடுத்துடலாம் ஓகேங்களா. அந்த முன்னாடியே அந்த ஹெச்லேயே நம்ம லைன் கொடுத்து அதுக்கு வந்து டேக் போட்டு விட்டுலாம். ஏன்னா டேப் அடிக்கணும்னா டேக் போட்டு விட்டிங்கன்னா நீட்டாக அது இழுத்து பிடிச்சிக்கும், ஏன்னா அது வெயிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ டேக் போட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு கொடுக்கணும். இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ்சில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக்கு ஓகேங்களா. நம்ம மேலே போட்ட 1 ஸ்கொயர் நம்ம எடுத்து அந்த ப்ளஸ்ஸு மைனஸில் நம்ம லைன் கொடுத்தோம் பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸு மைனஸில் மேலே மைனஸு கருப்பு, கீழே வந்து அந்த பாக்ஸில் கருப்பு வந்து மைனஸு, அது ரெண்டையும் நம்ம லைன் கொடுத்துலாம். கீழே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, மேலே ஒயர் நம்ம 1 ஸ்கொயர் போட்டில் ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு, அதை நம்ம லைன் கொடுத்துலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த டேட்டா நம்ம எடுத்தோம்ல அந்த வெல்கம் டேட்டா, அந்த டேட்டாவுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் 5 வோல்ட் ஓகேங்களா. அதுக்கு 5 வோல்ட் கொடுக்கறதுக்கு அந்த டேட்டாவை நம்ம அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன வயர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையும் ரெட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்படியே நீங்கள் முன்னாடி இப்போ கொடுத்ததில் அதிலே நீங்கள் ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஒயர் இருக்கும், அதை நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பவர் அந்த டேட்டாவுக்கும் நீங்கள் பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் டேட்டா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அந்த டேட்டாவுக்கு பவர் வந்து நீங்கள் இதுலேருந்து அப்படியே அதுக்கு லைன் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் அடிச்சிங்கன்னா அது பவர் ஆன் ஆகிக்கும். எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் இதுக்கு நல்லா நீட்டாக டேப் அடிச்சு விட்ருங்க. ஏன்னா ஒயர் 2 டச் ஆச்சுன்னா நமக்கு பவர் சப்ளை போயிடும், அப்புறம் டேட்டாவும் போயிடும். டேப் அடிச்சு விட்ருங்க நல்லா பாருங்கள். டேப் இப்போ இது கிடைங்க. அப்புறம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேப்பு நல்லா ஹீட் சில்லு கூட போட்டுக்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த மஞ்சள் ஒயர் 2 பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி லைனு இது முடிஞ்சிச்சிங்களா. அடுத்தது நம்ம டேட்டாவில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயர் ஒன்று இருக்கும். அந்த பச்சை கலர் ஒயரை வந்து நீங்கள் அந்த பிக்சலில் ஃபஸ்ட்டு ஒயரில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க அந்த 5 வோல்ட் பிக்சலுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம மேலே லைன் சீவி விட்டு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு நம்ம லைன் கொடுக்கலாம். அப்படியே டேட்டா லைனும் கொடுத்துருங்க. பிக்சலுக்கு நீங்கள் டேட்டா லைனும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே ப்ளஸ்ஸு மைனஸு கொடுத்துருங்க. அந்த லைட்டு பாட்டுக்கு அப்படியே எரியும். அதே நம்ம சீவிட்டுப்போம். அதில் ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் லைன் கொடுத்துடலாம். கரெக்டாக பார்த்து ப்ளஸ் மைனஸ் கொடுங்க. அதில் மாற்றி வச்சிங்கன்னா லைட்டு எரியாது ஓகேங்களா. இந்த பிக்சலில் 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு நீங்கள் இந்த பிக்சல்லாம் எரியலனாலே ஃபஸ்ட்டு லைன் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா தான் லைட் எரியாமல் இருக்கும். செக் பண்ணி போடுங்க. அடுத்தது 2வது லைட்டுக்கு நம்ம பவர் கொடுத்துடலாம். ப்ளஸ் மைனஸு கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஹீட் சில்லு போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் டேப் அடிச்சுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு டேட்டா லைன் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைட்டுக்கு நம்ம டேட்டா லைட் வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம். அந்த டேட்டாலேருந்து வந்த பாக்ஸ் டேட்டாவை முன்னாடியே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு லைட்டில் கீழே தொங்கும் முள்ள அந்த ஒயரு எதுக்காக விட்டு கட் பண்ண சொன்னோன்னா, முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்போம் கீழே கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணுங்கன்னு. அந்த எதுக்கு விட்டு கட் பண்ணோன்னா கீழேருந்து நம்ம 2வது லைட்டுக்கு லைன் கொண்டு போகணும் பாருங்கள். கீழேருந்து 2வது லைட்டுக்கு நீங்கள் லைன் கொண்டு போய் அந்த 2வது லைட்டுக்கு டேட்டா இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும்னா தான் இந்த தோரணத்துக்கு டிசைன் போடுறது கரெக்டாக தெரியும். நம்ம சில்க் ஒயர் எடுத்தோம்ல, அந்த சில்க் ஒயரை நம்ம 2ஆக பிரித்து
டேட்டா ஒயரை யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு லைட்டில் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் விட்டு கட் பண்ணியிருப்போம். அதில் ப்ளஸ் மைனஸு தேவையில்லை. அதில் ப்ளஸ்ஸு மைனஸு தேவை கட் பண்ணிவிட்டு அதில் டேட்டா ஒயர் பச்சை கலர் ஒயர் மட்டும் சீவி விட்டு லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் மேலே ரெண்டாவது லைட்டுக்கு நீங்கள் இன்புட்டு டேட்டா இன்புட்டாக கொடுங்க. பச்சை கலர் ஒயரில் டேட்டா இன்புட்டாக கொடுங்க. பாருங்கள், சீவி விட்டு அப்படியே ரெண்டாவது லைட்டுக்கு நீங்கள் டேட்டா இன்புட்டாக லைன் கொடுத்துடலாம். பாருங்கள், கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலேயே டேட்டா இன்புட்டு கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் லைட்டுக்கு டேட்டாலேருந்து வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டோம். ரெண்டாவது லைட்டுக்கு கீழே 10வது பல்பில் கீழே கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிப்போம். அந்த வயர்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது லைட்டுக்கு நீங்கள் இன்புட் டேட்டாவை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைட்டு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் மூணாவது லைட்டுக்கும் இங்கே கீழேருந்து மூணாவது லைட்டுக்கு ரெண்டாவது லைட்லேருந்து கீழே டேட்டா வயரை சீவிட்டு போய் மேலே மூணாவது லைட்டுக்கு நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் 20 அடிக்குமே நீங்கள் பண்ண போகிறீங்க. கொடுத்தீங்கன்னா தான் லைட் எரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த பண்ண தோரணத்தில் ஃபுல்லாக வீடியோ காமிக்கலாம், டைம் ஆகிடும். இதே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ நிறைய வந்துடுச்சு. இதில் பாருங்கள் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டேட்டா எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போவோம். இந்த லைட்டு எதுக்கோசரம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனுக்கோசரம் தான் இந்த லைட்டு செய்வாங்க. ஓகேங்களா, செஞ்சது தான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வருது நமக்கு. இந்த டிசைனுக்கோசரமே நிறைய பேர் இந்த லைட்டு கேட்பாங்க, செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிக்சலு தோரணம் இந்த டேட்டா இந்த பார்சல் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள். ஓகேங்களா, பாருங்கள் டேட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நிறைய டேட்டா இருக்கும். நம்மளால் நிறையா வீடியோ போட முடியல. நான் அந்த டேட்டாவோட டிசைன் என்னன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் லாங் வீடியோ உங்களுக்கு போட்டு இந்த டேட்டாவில் இருக்கிற மொத்த டிசைனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நிறையா டிசைன் போயிட்டு இருக்கும். இது நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 டிசைனுக்கு மேலே இருக்கும். சினிமா பார்க்க நல்லாயிருக்கும். சூப்பராக போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.